பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமை தலைவர் அழுத பொழுதுகள் எனும் தலைப்பில் இன்றைய தினம் தன்னுடைய தாயை நினைத்து பெருமானார் அவர்கள் அழுதை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தாயுடைய மன்னரைக்கு சென்றார்கள். அங்கு சென்றதும் நபி அவர்கள் அழுதார்கள். தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். நபிகளால் அழுவதை பார்த்த மற்ற நபித்தோழர்களும் அழுதார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது இறைவனிடத்திலே எனது தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை செய்வதற்காக அனுமதி கோரினேன். எனது இறைவன் அனுமதி தரவில்லை. பின்னர் எனது தாயின் மன்னரையை தரிசிக்க அனுமதி கேட்டேன். எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எனவே மன்னரைகளுக்கு செல்லுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு பெருமானார் அழுததைப் போல ஒரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது நாங்கள் பார்த்ததில்லை என்பதாக நபித்தோழர்கள் கூறுகிறார்கள். ஒரு மகனுக்கு ஒரு தாயிடத்தில் எவ்வளவு அன்பும் பாசமும் இருக்குமோ அதுதான் எனக்கு இருக்கிறது. எனது அழுகையின் காரணம் அதுதான் என்பதாக நபிகளார் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இயல்பாக ஒரு தாயிடத்தில் மகனுக்கு இருக்கக்கூடிய பாசம்தான் நபிகளாருக்கும் இருக்கிறது. அந்த தாய் என்பை நினைத்துத்தான் திருநபி அவர்கள் அழுதிருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைத்ததை போல சிறு வயதில் தமக்கும் அந்த தாய் என்பு கிடைக்கவில்லையே என்பதை எண்ணி அண்ணலார் அழுதிருப்பார்களோ. மக்கத்து வீதிகளிலே சிறார்கள் எல்லாம் தங்களுடைய பெற்றோருடைய கைப்பிடித்து நடக்க தமக்கு மட்டும் அந்த பேரு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி ஏங்கி அழுதிருப்பார்களோ. அம்மா அம்மா என்று ஒவ்வொரு குழந்தையும் தனது தாயை அழைக்க தன்னை மட்டும் சிறு வயதிலேயே தனியாக விட்டு சென்றார்களே என்ற தவிப்பில் எழுதியிருப்பார்களோ. என்னதான் அவர்கள் இறை தூதர் என்றாலும் அவர்களுக்கும் ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளைதானே. சிறு வயதிலேயே தாயை பிரிந்து தவிப்பும் அவர்களுக்கு இருந்திருக்காதா? ஏனென்றால் ஒரு தாயிலிருந்துதான் தலைமுறை தொடங்குகிறது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனுக்கு அடுத்தபடியாக நன்றி செலுத்த வேண்டியதை பெற்றோர்களுக்கு, அதிலும் குறிப்பாக அம்மாவுக்கு என்பதாக சொல்லி காட்டுகிறான். அதனால்தான் நபிகளார் அவர்கள் தாயுடைய காலடியில் சேயின் சூனம் இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். 2ஆம் உலகப் போரில் ஆயிரக்கணக்கில் மக்களை கொன்று குவித்த ஹிட்லரின் இதயத்தில் கூட இறுதி வரைக்கும் தாய்ப்பாசத்தின் ஈரம் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் தாய் என்பது என்னவென்று சொல்லுவார்கள். சோறு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சோறு சூடாக இருந்தால் அக்கா சாப்பிடுவாள், ஆனால் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே அம்மா சாப்பிடுவாள். இவள்தான் அம்மா. உலகத்தில் நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளை என்று நாம் பிள்ளைகளை சொல்ல முடியும். ஆனால் நல்ல தாய் கெட்ட தாய் என்று சொல்ல முடியாது. என்றால் தாய் என்றாலே அவள் நல்லவள் தான். தாய் என்றாலே அவள் தியாகம் செய்யக்கூடியவள் தான். நாம் சிறுவர்களாக இருந்தபோது அவர்கள் நம் மீது காட்டிய கருணைக்காக, நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்காக அவர் பட்ட இன்னல்களுக்காக, நமக்காக அவர்கள் விழித்திருந்த தூங்காத இரவுகளுக்காக நாம் அவர்களை அவர்களுடைய முதிய வயதில் பராமரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்றோரில் இருவரோ ஒருவரோ உயிரோடு உங்களுக்கு இருக்கும் போது அவருடைய முதிய வயதில உங்களை சிறு வயதில் பராமரித்ததை போல நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பராமரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த தாயுடைய அன்புக்கு பகரமாக நாம் எதை கொடுத்தாலும் ஈடாகி விட முடியாது. அதனால்தான் ஒரு முறை ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு வந்த போது தாயை முதுகில் சுமந்து கொண்டு தவாப் செய்து விட்டு அந்த சிரமத்தோடு பெருமானாரிடத்திலே கேட்டார்கள், இறைவனின் தூதரே, என் தாய் எனக்கு செய்ததற்கு கைமாற நான் செய்து விட்டேனா? அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதிய தாயை சுமந்து வந்த அவருடைய தியாகத்தை கருத்தில் கொண்டே சொன்னார்கள், உன்னுடைய தாயுடைய வயிற்றில் இருந்த போது ஒரு உதை எட்டி உதைத்தாயே, அதற்கு இது அத்தனையும் ஈடாக என்று சொன்னார்கள் என்றால் நாம் எல்லாம் எந்த அளவுக்கு தாயை மதிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், தூக்கத்தில் எனக்கு சோனம் எடுத்து காட்டப்பட்டது. அங்கு அழகிய குரலில் ஒரு குரானை ஓதி கொண்டிருந்தார். யார் இவர் என்று கேட்டேன். ஹாரிசா பின் உமான் என்று சொன்னார்கள்.
ஹாரிசா பின் நுமானுக்கு இவ்வளவு பெரிய பேர் எப்படி கிடைத்தது என்று கேட்டபோது தமக்கு தாய்க்கு செய்த பணிவிடையின் காரணத்தினால் என்று சொல்லப்பட்டது. தாய்க்கு செய்யும் பணிவிடையின் வெகுமதி இவ்வாறுதான் இருக்கும். ஹாரிசா அவர்கள் தமது தாய்க்கு தாமிய தலைவாரி தமது கைகளால் உணவு ஊட்டக் கூடியவராக இருந்தார்கள். அதனால்தான் தாய்க்கு செய்த சிறப்பின் காரணத்தினால் குரானை சூழத்தில் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைத்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நாமும் தாய் சொல்லை தட்டாத பிள்ளைகளாக, தாயுடைய மெல்லிய உணர்வுகளை மதித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, வாழக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.